நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு எழுப்புதல் எதற்காக வரணுங்கிறது குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வசனம் 20 மற்றும் 21. ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 20 and 21. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளை பேதுரு இங்க யூதர்களுக்கு நினைவுபடுத்துறாரு. எதனால? சபை துவக்கப்பட்ட போது கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால்தான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியும் ஊற்றப்படுகிறது. அப்படியாக இந்த கடைசி நாட்களின் முடிவாக கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும். அந்த நாள்ல இந்த உலகத்தின் சத்துவங்கள் எல்லாமே அசைக்கப்படும். அப்படியாக சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். இப்படியான முடிவு காலம் வருவதற்கு முன்பாகவே எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இத அன்றைக்கு பேதுரு நினைவுபடுத்தி அநேக யூத ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளார கொண்டு வராரு. இன்றைக்கு சபையாராகிய நமக்கு இந்த வார்த்தைகள் நினைவுபடுத்தப்படுகிறது. எதனால? முடிவு காலத்துலதான் நாம இருக்கோம். அந்த நாள் என்றைக்கு வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா அதற்கு முன்பாக எல்லாரும் தேவனுக்குள்ளார ரட்சிக்கப்படணும். முதலாவது சபையானது சீர்படுத்தப்பட்டு தேவனை பற்றி பிடித்து கொள்ளணும். அதோடு கூட தேவனை அறியாத அநேக ஜனங்களும் இந்த ரட்சிப்புக்குள்ளார கொண்டு வரப்படணும். அப்பதான் அந்த அழிவுக்குள்ளார போகாம எல்லாரும் காப்பாற்றப்பட முடியும். தேவன் தன்னுடைய சபை உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக போகக்கூடாதுங்கிறதுக்காக தன்னை தானே நிதானித்து பார்க்க சொல்லியிருக்கிறாரு. அப்படி நாம நிதானிச்சு பார்த்து நம்மை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்த கர்த்தருடைய நாமத்தை இறுக பற்றி கொண்டு இந்த உலகத்துல இருக்கிற அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளார கொண்டு வரணும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரப்போகுது. அந்த நாளை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற அநேக ஜனங்கள் அறியாம இருக்காங்க. அவங்களுக்கு நாம தேவனை பற்றி சொல்ல வேண்டாமா? அவங்களிடத்துல போயிட்டு தேவனுடைய சுவிசேஷ நற்செய்தியை பறைசாற்ற வேண்டாமா? அப்படியாக அவங்களுக்கு சொல்லும் போதே அவங்க அறிந்து கொள்ளனாலும் தேவன் அதற்கு ஒரு நாள் பலன் கொடுக்கிறவராக இருப்பாரு. அநேக நேரங்கள்ல விசுவாச பிள்ளைகளும் இந்தப்படியான ஜனங்களோடு வழக்காடி கொண்டிருக்கிறாங்க. இப்படியான வழக்குகளுக்கும் தர்க்கங்களுக்கும் நாம விலகி இருக்கணும். நாம தேவனை பற்றி அறிந்திருக்கிறோம். தேவன் கடைசி காலத்துல என்ன நடக்கும்னு சொன்னதை அறிந்திருக்கிறோம். ஆனா தேவனை அறியாத மக்களோ இதையெல்லாம் புரிந்து கொள்ளாம இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளேயே மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு நாம தேவனை நோக்கி பார்க்கணும் இல்லையா? அவங்களுக்கு வார்த்தையை சொல்லணும் இல்லையா? இப்படியாக சொல்லும் போதுதான் அநேகர் ரட்சிப்புக்குள்ளாவாங்க. அதற்காகவே இந்த முடிவு காலத்துல திரள் கூட்ட ஜனங்கள் எழுப்புதடையணுங்கிறது நம்முடைய வாஞ்சியா இருக்கணும். அதை குறித்த பாரம் நமக்குள்ளார காணப்படணும். அந்தபடி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம ஒவ்வொருத்தரும் அந்த பாரத்தை ஏற்று நடக்கிறவர்களாக அநேகரை எழுப்புதலுக்குள்ளார கொண்டு வரணும். மேலும் இந்த கடைசி நாட்களை பற்றி யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இன்னும் சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? குறிப்பா 2வது அதிகாரம் 32வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அப்படி இன்னும் மீதியா இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாக ரட்சிக்கப்படணும். ஜீவனுள்ள மெய்யான தேவனை எல்லாரும் அறிந்து கொள்ளணும். அவங்களுடைய பாவத்தின் வழிகளை விட்டு அவரிடத்துல மனம் திரும்பணும். அப்படியாக அவங்க ஒப்பு கொடுக்கும் போதே அவங்க இந்த ஆக்கினைக்குள்ளார போகாம இருப்பாங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டபடி நாம இரக்கத்தை பெற்று தைரியமா கிருபாசன தண்டையில சேருவதற்கான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆனா இன்னும் அநேக மக்கள் இந்த கிருபைக்குள்ளார சேர்க்கப்படாம இருக்கிறாங்க. அப்படியாக அவங்க சேர்க்கப்படாம இருக்கிறதுக்கு நாமளே காரணமாயிடக்கூடாது. அதற்காகவே சுவிசேஷத்தை நம்மால முடிந்த அளவுக்கு எல்லாரிடத்திலையும் பகிர்ந்து கொள்ளணும். அதோடு கூட அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கவும் செய்யணும். அப்பதான் அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவங்க எழுப்புதல் அடைவாங்க. இதையெல்லாம் நாம ஒவ்வொருவருமே இந்த நாட்கள்ல செய்யணுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு முடிவு காலம் வருவதற்கு முன்பாகவே அநேக ஜனங்களை எழுப்புதடைய செய்வதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, உம்முடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு எழுப்புதலடையணுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறிந்தவர்களாக இருக்கிற நாங்க இதை அறியாத அநேக ஜனங்களை உமக்குள்ளார திருப்ப தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா. ஆம் ராஜா, உம்முடைய வார்த்தைகளை அநேகருக்கு விதைக்கவும் அவர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கவும் நாங்க வாஞ்சையுள்ளவர்களாக செயல்படுறோம் தகப்பனே. அப்படியாய் நாங்க ஒவ்வொருவரும் மாறும்போது பெரிய எழுப்புதலை காண முடியுங்கிறத அறிந்து கொண்டு துரிதமாய் செயல்படுவதற்கு தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.